வாக்கிரியில் 1333வது மந்திரம் இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். இந்த பாடலில் இன்னொரு டெக்னிக், அதாவது அன்னையை நாம் சிந்திக்க வேண்டும். அதுவும் அகப்பார்வையில் நான் அசையாது ஜபிக்க வேண்டும். அவ்வாறு ஜபிச்சு கொண்டிருக்கின்றவர்களுக்கு அவருடைய திருவடி நாணம் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்வதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா வணக்கம், கௌரி அம்மா வணக்கம், ராஜ்குமார் ஐயா வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் அவாக்கரு சத்திரம் அத்தியாயம் 13 பாடல் 1333 என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. சேவடி சேர செறிக இருந்தவர் நாவடி உள்ளே நவின்று நின்றேத்துவர் பூவடி போலிய இருந்தவர் மாவடி காணும் வகையறிவாரே. சேவடி சேர செறிய இருந்தவர் நாவடி உள்ளே நவின்று நின்றேற்றுவர் பூவடி இட்டு பொலிய இருந்தவர் மாவடி காணும் வகையறிவாரே. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து, இறைவியின் வணங்கத்தக்க திருவடிகளை சேர்ந்தே இருந்து அதை இடைவிடாமல் நினைத்து பக்குவம் பெற்று இருக்கின்ற சாதகர்கள் தமது அடிநாக்கின் உள்ளுக்குள் வைத்து உதட அசையாமல் நாக்கை லேசாக அசைத்து மந்திரங்களை ஓதி தியானத்திலிருந்து போற்றி வணங்குபவர்களாகவும், இறைவியின் பூ போன்ற திருவடிகளை தமது மனதில் பதிய வைத்து பிரகாசம் பெற்று இருக்கின்றவர்களாகவும், இறைவியின் மாபெரும் திருவடிகளை கண்டு தரிசிக்கும் முறைகளை முழுவதும் அறிந்தவர்களாகவும் இருப்பார்கள். சரவணையா தளத்தில் கொடுத்திருக்கிறது. தேவரன்.org கொடுத்திருக்கிறேன். சக்தி தனது திருவடியில் சேர்ந்து நீங்காது இருக்க எண்ணினவர் அவளது மந்திரத்தை நாவிற்குள்ளே சொல்லி துதிப்பர். புறத்திலே மலர்களை அவளது திருவடியிலே தூவி விளக்கம் பெற்றிருப்பவர் அவளது பெருமை பொருந்திய திருவடிகளை தரிசிக்கும் வழியை அறிந்தவர் ஆவார். குறிப்புரையாக, சேர என்பது பாடமன்று. இதனால் அர்ச்சனையிலும் செபம் சிறந்ததாக கூறப்பட்டது. சக்கர வழிபாட்டில் செபமே முதன்மையாதல் வெளிப்படை. கௌரியம்மா வணக்கம். பாருங்கள். நன்றிங்க ஐயா, அருமையா இருந்துச்சு. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1333. சேவடி சேர செறிய இருந்தவர் நாவடி உள்ளே நவென்று நின்றேத்துவர் பூவடி இட்டு பொலிய இருந்தவர் மாவடி காணும் வகையறிவாரே. இதுக்கான commentary. The chanting is to be silently done. It is known as Mauna Jabam, silent meditation அப்படின்னு போட்டிருக்காங்க. சேவடி சேர செறிய இருந்தவர். சேவடி செம்மையான அடி, அம்பாளின் திருவடி, புவனேஸ்வரி அம்மையின் திருவடி. அதை சேரணும். செறிய இருந்தவர். செறிய இருந்தவர்னா, செரியன்னா முழு கவனம் ஒரு இதுல வைக்கிறது. அந்த திருவடியை சேரணும்னு முழு கவனத்துல இருந்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நாவடி உள்ளே நவென்று நின்றேத்துவர். அவங்க நாவுக்குள்ளே, வாய்க்குள்ளேயே நவின்றுனா ஒலி எழுப்புறது. வாய்க்குள்ளே அந்த ஒலியை எழுப்பி அதிலே நிற்பாங்க. அந்த ஜபம் பண்ற முறையை தான் அந்த வைகரினா நம்ம வெளியில சொல்றது. அந்த ஜபம் சவுண்டா சொல்றது. நம்ம உடல் உறுப்புகளை இயங்க வைக்கிறது. மத்தியமானா அந்த கொஞ்சம் அந்த முணுமுணுக்கிற சவுண்டு மட்டும் லைட்டா வரும். இதுல அதுவும் இல்லாம பஷ்யந்தி, அதாவது உள்ளுக்குள்ளே சொல்றது, வெளியில சவுண்டே வராம உங்க மனதுக்குள்ளே சொல்றது. பூவடி இட்டு பொலிய இருந்தவர். பூவடி அவர் மலர் பாதம், அதை நமக்குள்ள வச்சு பொலிய இருந்தவர். பொலியன்னா மிக அதிகமாக
பொழியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மழை பொழியட்டும் அந்த மாரி. அதிகமாக அவளையே உள்ளுக்குள்ளே அந்த சக்தி கான்ஷியஸ்னஸ்ன்னுவாங்க இல்லையா? அந்த இதுலயே நம்ம வந்து முழுமையா அதிலே அந்த திருவடியிலே நம்ம இருக்கும்போது இருந்தவர் என்ன என்ன காண்பாங்க அப்படின்னா, "மாவடி காணும் வகையறிவாரே." மாவடிங்கிறது இங்க இறைவனின் திருவடி, சிவனின் திருவடி. காணும் வகையறிவாரே, அதுக்கான வழிகள் அவங்களுக்கு தெரியும். எதனால தெரியும் அப்படின்னா, அம் நம்ம வந்து தேவியோட இதிலே இருக்கும்போது நம்ம போன பாடல்ல பார்த்த வரைக்கும் எப்படின்னா, அந்த ஆசைகள் அறுபற்று அம் என்ன வரும்? "மாறுமின் வையம் வரும் வழி தன்னையும்." இந்த பிறப்பும் க்கான இதையும் விஷயத்தையும் எல்லாம் நீக்கி நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போறோம். அ எ அ தேவியின் திருவடியே சரணடைஞ்சு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, இது எல்லாமே அந்த நம்மள்ட்ட இருக்க அந்த மும்மலங்கள்லாம் நீங்க பெறும். ஆ அந்த தேவின்ற இந்த இதிலே இருக்கும்போது ஆணவமும் ஆகும். அதனால நம்ம செய்ற வினைகளும் போகும். அப்ப அந்த மாயையிலேருந்து நாமளும் வெளிய வருவோம். நம்ம அந்த உபதேசத்துல பார்த்த மாரி தான். பதிய அணுகணும்னா, பசு பாசத்தோட இருந்தா அணுகாது இல்லையா? அந்த பாசத்தோட இருக்கிற பசுவ வந்து இவங்க நம்ம தேவிய சரணடைஞ்சு இருந்தோம்னா, அவங்களே அந்த வினைகள் எல்லாம் களைஞ்சு நம்மள அந்த பசு பாசத்துலருந்து நீக்கிருவாங்க. அப்ப நீக்குனா என்ன நீக்கப்பட்டா என்ன ஆகும்? மாவடி, திருவடி, பதிய அணுகுற நமக்கு அதுக்கான வழிகள் நமக்கு கிடைக்கும். அதுதான் நான் பார்க்குறேன். இதுல இருக்கிற வரைக்கும் தான் இங்க வந்து மனம், உடல், ஈகோ இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறத வந்து நம்ம கிளீன் பண்றோம். அத சரி பண்ணிட்டு, அந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இறைவனோட மாவடி. அத நம்ம சேரணும்னா, மாவடியில சேர்ந்துட்டோம்னா, இந்த இதுக்குள்ள நம்ம வரமாட்டோம். மனம்ன்ற ஒண்ணு இருக்கிறதுனால தான் அந்த விருப்பு, வெறுப்பு, நமக்கு இருக்கிற குறை, நிறை எல்லாமே இருக்கும். அதுதான் சரின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருப்போம். நமக்கு என்ன குறை இருக்கிறதுன்றது கூட நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஈகோ பெருசா இருக்கும். இதுதான் நான் அப்படிங்கிற மாரி நம்ம இருப்போம். நம்மள்ட்ட இருக்க நிறை, குறைய வச்சு தான் நம்மளோட வாழ்க்கை முறைய அமைச்சுட்டு, இதுதான் சரி, அதுதான் தப்பு அந்த மாரி போயிட்டுருப்போம். இந்த இந்த வட்டத்துக்குள்ள தான் நம்மளோட வாழ்க்கை முறையே இருக்கும். இந்த இந்த வேலி நம்ம போட்டு வச்சிருப்போம். இதுதான் நானு, இதுதான் 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 என்னோட இதுதான் கரெக்ட்டு, இதுதான் தப்பு. அந்த மாதிரி அந்த நம்மளோட எந்த அறிவு இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம போயிட்டுருப்போம். இந்த இந்த வேலி போட்டிருக்கோம் இல்லையா? அந்த இது உடையும்போது தான் நம்ம இறையோட கலக்கும்போது தான் எல்லாம் ஒண்ணுதான்னு தெரியும். அ எல்லாம் இறைசக்தி தான்ன்றது புரியும். நாம இந்த உடம்பும் இல்ல, இந்த மனதும் இல்லன்றதெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு, நம்மளோட விழிப்பு நிலை வந்து முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா, அந்த விழிப்பு நிலை கீழ இது எல்லாமே அடக்கத்துக்குள்ள வந்துரும். அந்த விழிப்பு நிலை எப்படின்னா, அதுதான் மாவடி, இறையடி. அந்த இத நம்ம சேரணும்னா, இந்த வினைகள் எல்லாத்தையும் அறுக்கணும், ஆசைய அறுக்கணும். அ எல்லா அந்த மும்மலங்களும் நீங்க பெறணும். அந்த மும்மலங்களும் நீங்க பெற்றா, நம்ம அந்த அந்த அதுக்கான வழிய நமக்கு சக்தி நம்மள கூட்டிட்டு போவாங்க. அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து 1333. நல்லா இருக்குல்ல நம்பர். கௌரிமா நமக்கு வந்து அழகான விளக்கம் கொடுத்தாங்க. நம்ம வந்து புவனையினுடைய காலடியை பற்றி கொள்வதன் மூலம் என்ன நடக்கும்? தேருமின் நாயகி சேவடி சேர்ந்தே அப்படின்னு அவளுடைய சேவடியை சேர்ந்து நீங்கள் வந்து மாறுமின் வையம் வரும் வழி தன்னையும் அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த இதுல என்ன சொல்றாரு? அவ யாருக்கு தலைவியா இருக்கா? 8 திசைக்கும் தலைவியாக இருக்கிறாள் அப்படின்னு நிச்சயமா பார்த்தோம். 8 திசை என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுல முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. சேவடி சேர சரியா இருந்தவர் நாவடியுள்ளே நவின்று நின்றேற்றுவர் அப்படின்னு சொல்றாங்க.
பூவடியிட்டு பொலிய இருந்தவர் மாவடி காணும் வகையறிவாரே அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல ஒரு குறிப்பு இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி அவளை சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா, இல்ல அப்படி இருந்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நாவடியுள்ளே நவின்று நின்று ஏத்துவர் அப்படின்றார். அது என்ன நாவடியுள்ளே அப்படின்னா, நேற்று சொன்னோம் இல்லையா, அந்த மானசமாக சொல்லக்கூடியது. நம்ம ரத்னையா கூட கேட்டாங்க, நம்ம வந்து இத கோயில்ல சொல்லலாமா போகும்போது சொல்லலாம். அதுக்கு என்ன சொன்னோம், அந்த மூச்சனுடைய தன்மை இந்த மாதிரி பீஜங்கள் சொல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, மூச்சு வந்து ஒரு இடத்துலயும் போய் போய் நிற்கும். அப்படி நிற்கும் போது அந்த மூச்சினுடைய தன்மை மாறாம நம்மளால அந்த பீஜத்தை சொல்ல முடியும் என்றால் அதான். அப்ப எப்படி சொல்ல முடியும்? 2 விதமா சொல்லலாம். பிறருக்கு 3 விதமா சொல்லலாம்னு சொன்னோம். பிறருக்கு கேட்கும்படி, தனக்கு மட்டும் கேட்கும்படி, தனக்கு கூட கேட்காம உள்ளுக்குள்ளேயே சொல்றது. அதான் மாநிலம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, நாவடியுள்ளே நவின்று நெஞ்சேத்துவர் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அவர் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. என்ன என்ன சொல்றாங்க? மூச்சு வந்து எந்த இடத்துலயும் வெளியில போகாம, அந்த இதுகளுக்குள்ளேயே நம்ம அந்த நாவின் உள்ளேயே நெஞ்சு நிறுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி சொல்லும் பொழுது, இது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் நமக்கு அப்படின்னாக்க, பூவடியிட்டு பொலிய இருந்தவர் இருக்கக்கூடிய ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பூவடி அப்படிங்கிறது பூக்களை இட்டு வழிபடக்கூடிய தன்மையில் இருந்தவர் அப்படின்னு நம்ம உரையாசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பூ மேல இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி பூ மேல இருக்க முடியும் நம்ம? ஒரு அப்படின்னா அந்த ஒரு முள்ளு மேல இருக்கிறதுக்கும் பூ மேல இருக்கிறதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். ஒரு கல் இருக்கு, அந்த கல்லு நிறைஞ்ச பாதை இருக்கு, அதுல எப்படி நடக்கும்போது அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா? நம்மளால அந்த இயல்பா நடந்துட முடியாது. ஆனா பூ மாதிரி பாதை, அந்த என்ன ரோஜா பூ பாதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாதை இருந்ததுன்னா நம்மளால எவ்வளவு அழகா நடக்க முடியும். அப்போ அத்தகைய ஒரு நிலையை வந்து இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, இந்த நாவடியுள்ளே சொல்லக்கூடிய மந்திரம் நமக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? மாவடி காணும் வகையறிவாரே. அப்ப இந்த உலகத்துல நம்ம இத வந்து நம்ம 2 பாடல் முன்னாடியே நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, இந்த இம்மையிலும் நமக்கு சுகத்தை தரக்கூடியவள். அப்ப இம்மையில் இருக்கக்கூடிய சுகம்னா என்ன? சதா சர்வ காலமும் அவளோடு இருக்கக்கூடியதுதான் இம்மையில் இருக்கக்கூடிய சுகம். அப்ப அதுதான் தேவர்களினுடைய நிலைக்கு ஒப்பானது அப்படின்னு நம்ம ஒரு 2 மந்திரம் முன்னாடி பார்த்தோம். அதேதான் இப்பவும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பூவடி இட்டு பொலிய இருந்தவர் அப்படின்னா, எப்போ பூவடி இட்டு பொலிய இருப்பார்கள் அப்படின்னாக்க, நாவடியுள்ளே நவின்று நின்று ஏத்துபவர்கள். அப்ப நாவடியுள்ளே நவின்று நின்று ஏத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சேவடி சேர சரியன். அப்ப அந்த இடத்துல நம்ம 2 நம்மளுடைய எஃபர்ட் இருக்கு. என்னது? சேவடி சேர சரியா இருக்கணும். அப்படி இருக்கணும். அத முன்னாடி மந்திரத்துல சொல்லி முடிச்சுட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? இப்படி சொல்றாரு. இந்த நாவடியுள்ளே நவின்று நின்று ஏத்துவர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இது வந்து இதுவும் வந்து ஒரு ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னாக்க, நீங்க வந்து கனகதார சஸ்திரத்துல வந்து சொல்லுவாரு, பகவத்பாதர் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் வந்து சாதக பறவையோட குஞ்சுமா, நீதான் வந்து எனக்கு கனக மழை பொழியணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? எதனால அந்த சாதக பறவையினுடைய கூற்று இங்க வருது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுவும் என்ன சொல்றாரு, நான் சாதக பறவைன்னு சொல்ல மாட்டேன், நான் சாதக பறவையினுடைய குஞ்சு அப்படின்னு சொல்லுவார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சாதக பறவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன சொல்லும் அப்படின்னாக்க,
அதுக்கு வந்து மழையில இருக்கக்கூடிய நீரை மட்டுமே அது வந்து தண்ணி குடிச்சு வளரும். அந்த நார்மலான இது குடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த நார்மல் வாட்டர் குடிக்காது. வெறும் தண்ணி, மழை தண்ணியை குடித்துதான் அந்த சாதக பறவை உயிர் வாழும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அது ஏன் எதனால மழை தண்ணிய மாத்திரம்தான் குடிச்சு வளரும் அப்படின்னாக்க, அந்த சாதக பறவைக்கு அந்த தண்ணி போற அந்த தொண்டையினுடைய இடத்துல ஒரு ஓட்டை உண்டாம். அதுதான் அந்த சாதக பறவையினுடைய உடல் அமைப்பு. அப்ப அந்த தண்ணிய நேரடியா குடிச்சதுன்னா, அதான் சொல்றாரு பஸ்மின்ன கிஞ்சன விஹங்க அப்படின்னு. அதாவது அந்த தண்ணிய டைரக்டா குடிச்சதுன்னா என்ன ஆகும்னா, அது தண்ணி இறங்காது, வெளியில விழுந்துரும். அதனால அது என்ன பண்ணுமா சாதக பறவை, தலையை இப்படி சாய்ச்சி மேல அண்ணாந்து பாக்குமா. அது அந்த சாய்க்கிற கோணம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அந்த அந்த ஓட்டையில இருந்து தண்ணி நிறைய மேல இருந்து விழற தண்ணி ஓட்டை வழியா வெளியில வந்துடாம சைடுல இருக்கிற மாதிரி இருக்குமா. நம்ம இந்த ஒரு மூங்கில் குழாய ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த மூங்கில் குழாயில ஒரு ஓட்டை இருந்ததுன்னா, அந்த மூங்கில் குழாய ஒரு பக்கமா பிடிச்சிட்டு கொஞ்சம் மேல் பக்கமா இருக்கிற மாதிரி சாய்ச்சிட்டு நம்ம தண்ணி ஊத்துனா என்ன நடக்கும்? அந்த தண்ணி கீழே போகும். அதனாலதான் அது வந்து இந்த தண்ணிய வானத்தை பார்த்து மழை நீரை மட்டுமே அது அருந்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, நான் சாதக பறவையின் குஞ்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, அப்படி குடிக்கணும்னு தெரியாது இயல்புக்கு. ஆனா அந்த ஆனா ஒரு குழந்தை வந்து இயல்பா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும். அப்ப அந்த சாதக பறவைக்கு இப்படி தலைய நிமிர்த்தி தண்ணி குடிக்கணும்னு யாரு சொல்லி கொடுப்பா? அவ அம்மா சொல்லிக் கொடுப்பா. அவ அம்மா மூலமா இயற்கை சொல்லிக் கொடுக்கும் இல்லைங்களா? இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த இன்ஸ்டிங்க்ட் வரும். அப்ப அந்த இன்ஸ்டிங்க்டை தரக்கூடியவள் யாராக இருக்கிறாள் அப்படின்னாக்கா, தேவியாக இருக்கிறாள் அப்படின்னு அந்த இடத்துல வந்து நீதான் எனக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு பகவத்பாதாள் சொல்லுவா. அப்போ இந்த இடத்துல எனக்கு அந்த நாவடியுள்ளே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுறதுன்னா, நம்ம விசுத்தியுடைய அந்த இடம்தான் அந்த சாதக பறவை சொல்லக்கூடிய அந்த ஓட்டை. அப்போ அந்த இடத்துல ஓட்டை இல்லாம அப்போ அந்த விசுத்தியை அடைச்சிருக்கணும். அந்த விசுத்தியை அடைக்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி அது வந்து நம்மளால கையினால் அடையக்கூடிய துவாரம் அல்ல. அப்ப அந்த ஓட்டை அடையிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த மூச்சுதான் அதனுடைய தன்மை. எப்படி மூங்கில் குழாயை சரிச்சு வைக்கும்போது அந்த ஓட்டை அடையாது. ஆனா என்ன செய்யும் அப்படின்னாக்க, கொஞ்சம் சரிவா இந்த தண்ணி போடுறதுக்கு உண்டான வழியை கொடுக்குமோ, அந்த மாதிரி நம்மளுடைய வாய் சதா பேசிக்கொண்டிருக்கும். வாய் பேசலையா, மனசு பேசிட்டே இருக்கும். அப்ப அந்த மனசை நிப்பாட்டி அத ஒரு பக்கமா திருப்பணும். யாரோட பக்கமா திருப்பணும்? தேவியினுடைய பக்கமா நம்ம திருப்பணும். அதனாலதான் அந்த சேவடி சேர இருந்தவர் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப அந்த அந்த சேவடி சேர செறிய இருந்தவர் அப்படின்றாரு. அப்ப செறிவு அப்படின்னா அது ஒரு செறிவா இருக்கு அப்படின்னா அடர்வா இருக்கு, நல்லா இருக்கு. அவனுடைய அறிவு செறிவா இருக்கு அப்படின்னா நல்ல அறிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடர்வா இருக்கு அப்படின்னு அர்த்தம். செறிவுங்கிறதுக்கு அடர்வு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. சோ அந்த மாதிரி சேவடி சேர செறிய இருந்தவர்க்கு நாவடியுள்ளே நவிழக்கூடிய தன்மையை தரக்கூடியவள் அவளாகவே இருக்கிறாள் அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது பூவடியிட்டு பொலிய இருந்தவர் அப்படின்னா அந்த அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த பூ மேல இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய தருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். இந்த யாரோ ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை சாப்பாடு சமைக்கணுமே, அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, பால் இருக்கா, மோர் இருக்கா எல்லாம் யோசிக்காது. பசினா அழும், அம்மா போய் சாப்பாடு கொடுப்பா, அதானே? அப்ப அந்த நிம்மதி இருக்கும். அதே வளர வளர நம்ம அதெல்லாம் யோசிக்கணும். அப்ப அந்த மாதிரி இல்லாம அவள் இருக்கிறாள் அப்படின்ற கவலையற்று நம்ம வந்து எந்த நிம்மதியுமா எந்த கவலையும் அற்று அவள் இருக்கிறாள் என்ற நிம்மதியில நம்ம இருப்போம். அதான் அந்த பூவடி இட்டு பொலிய இருந்தவர்
மாவடி காணும் வகை அறிவாரே. இத்தனையும் வந்தப்புறமும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, ஆஹ் 1000 கவலைப்படுவோம். ஐயோ நாளைக்கு பூஜைக்கு பூ வாங்கி வச்சிருக்கோமா அப்படின்ற ஒரு கவலை வரும். இதெல்லாம் கூட வரும் நமக்கு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம நீ ஒழுங்கா அவளுடைய சேவடியை பற்றிக்கொள். எப்படி? நாவடியுற்றே நாவடியுள்ளே மந்திரத்தை நவின்று கொண்டு அப்படின்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல எப்படி எதை வேணாலும் முன்னாடி போட்டு எந்த வரிய வேணாலும் பின்னாடி போட்டு புரிந்து கொள்ளலாம். அத்தகைய ஒரு மந்திரம் இந்த பக்தியில இருக்கக்கூடிய இந்த யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சாராம்சமே அதுதான். இது பண்ணா அது கிடைக்கும், அதுக்கு பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னா முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழியில இருந்து முட்டை வந்ததாங்கிற மாதிரிதான். சோ ரெண்டும் மாற்றி மாற்றி கிடைக்கக்கூடியது. அப்ப எது முட்டை எது கோழி? எந்த ஜென்மமோ அது முட்டை, எந்த ஜென்மமோ அது கோழி. அப்புறம் இன்னொரு ஜென்மத்துல அது முட்டை, இன்னொரு ஜென்மத்துல அது கோழி. இதான் அந்த விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லித்தர அற்புதமான அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. அருமையான உதாரணம்மா. சாதக பறவை. எனக்கு இதை பத்தி தெரியாது. நீங்க இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்துச்சு அதோட விளக்கமும். இந்த பாட்டுக்கு ஏத்த ஒரு விளக்கம். ரொம்ப அருமைம்மா. நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். முன்னூற்றி 33வது திருமந்திரம். நாவடி போற்றி நாளும் பரவுக. திருமந்திரம். சேவடி சேர செரிய இருந்தவர் நாவடி உள்ளே நவின்று நின்று ஏத்துவர் பூவடியிட்டு பொலிய இருந்தவர் மாவடி காணும் வகை அறிவாரே. அருமையான திருமந்திரம். அன்னையின் திருவடி நினைவில் இடைவிடாது தோய்ந்திருக்கும் மனப்பக்குவம் பெற்றவர்கள் உள்நாக்கு மட்டும் அசைய ஒலி எழுப்பி உச்சரிக்காது மௌனமாக மனத்துக்குள்ளே மந்திரம் சொல்லி தியானித்து இருப்பர். பூக்களையும் அன்னையின் திருவடிகளில் தூவி பூசிப்பர். இப்படி தியான தவம் விளங்க இருப்பவர்கள் அன்னையின் அருளாற்றல் மிக்க திருவடி பேற்றை பெரும் வழிவகை கண்டவர் ஆவர். சேவடி என்பதன் பொருள் சிவந்த திருப்பாதங்கள். செரிய என்றால் மிகுதியாக. நாவடி உள் நாக்கு, நாக்கின் கீழாக. நவிலுதல் சொல்லுதல். பூவடி இட்டு மலர்கள் தூவி பொலிய விளங்க. மா சிறந்த உயர்ந்த. அடி நாம் அறிந்தது திருவடிகள். கழக வெளியீட்டில் திருநாயகி தன் திருவடியை சேரும்படியான சீலம் முதலிய பெரும் தவத்தை புரிந்தவர்கள் சிவய நம என்னும் செந்தமிழ் மறையினை உள் நாவடியில் ஓதி கணித்து போற்றுதல் வேண்டும். அங்ஙனம் போற்றுவாருக்கு வழிபாட்டின் உரைப்பு உண்டாம். அதனால் திருமுறை போற்றி தொடர் மலர் தூவி வழிபடுவர். அங்கனம் வழிபடும் நற்றவ பேருடையார் திருவடி பேரெய்தும் நன்னெறியினை உணர்வர். இருந்தவர் என்பதன் பொருள் பெருமையுள்ள தவசிகள். நாவடி உள் நாவினாலே. பூ அடியிட்டு பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து. மா அடி என்ற சொல்லின் பொருள் பெருமை பொருந்திய திருவடி. மியூட்ல இருக்கு. நீங்க பேசுறது கேட்கல. வெந்தியாமா. ஆமா, நான் திருமந்திர பொருள் வாசித்துட்டேம்மா. சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றிங்க. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்.
இந்த பாடல் வந்து இந்த 4 வரியிலுமே அடி என்பது இருக்கிறது. இந்த அடி அப்படிங்கிறது வந்து திருவடியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அது. ஏன்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னா அது வந்து பீட்டிங் கிடையாது, அடிக்கிறது கிடையாது. திருவடி உதவுவது போல அப்படின்னு அர்த்தம் அது. அது நம்ம சின்ன பசங்களை குழந்தையா இருக்கும்போதுதான் தெரியும். அண்ணன் தம்பிங்கிறது ரொம்ப உயிருக்குயிரா பழகும். அது பின்னாடி எப்படியோ சிக்கல் வரும். ஆனா அடி உதவுற மாதிரி அப்படின்னா திருவடி உதவுவது போல அப்படின்னு அர்த்தம் அது. இந்த 4லயும் இருக்கக்கூடிய அடி அப்படிங்கிறது இந்த கடைசியில தான் மா அடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம எங்க பார்க்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியோட முதல் பாட்டிலேயே பார்க்கணும். அங்க வந்து 3 தேவியருமே இருப்பாங்க. அபிராமி எந்தன் விழுத்துணையே அப்படின்னு அந்த பாடல் முதல் பாடல் நிறைவடையும். உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு வரும். அதுல அபிராமி எந்தன் விழுத்துணையே அப்படின்னு வரும். அந்த பாட்டுல வந்து திருமகளும் கலைமகளும் அபிராமியை, அதாவது மலைமகளை துதிக்கின்றார்கள் அப்படிங்கிற அந்த கருத்து அந்த பாட்டுல இருக்கும். அதுல மா அப்படின்னா 3 பேருமே இருக்கிறதால தான் அதுக்கு வந்து மா, அந்த திருவடியில மூவருமே இருப்பார்கள் அப்படிங்கிறதால தான் அதுக்கு மா என்றால் பெருமை தான். ஆனா என்ன பெருமை அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் இப்ப நம்ம வந்து கலைமகள் அப்படின்னா அங்க திருமகள் மலைமகள் எல்லாருமே இருப்பாங்க. உற்ற கலைமடந்தை ஓதுகின்றாள் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அப்ப அது அதே மாதிரி நம்ம வந்து திருமகள் அப்படின்னா அங்கேயும் மூவருமே இருப்பாங்க. அது மாதிரிதான் இந்த இடத்துல மாவடி அப்படிங்கிற வார்த்தை வரும். இந்த சேவடி அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்பவுமே நினைக்கிறவங்களுக்கு எந்த அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது தான். இதுக்கு நமக்கு எங்க உதாரணம், நம்ம சான்று எங்க பார்க்கணும் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையில ஒரு வரி வரும். சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு. இந்த செம்மல்ங்கிற வார்த்தை முத இந்த திருமுருகாற்றுப்படையில் தான் பார்ப்போம். சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு நலம்புரி கொள்கை புலம் புரைந்து உறையும் செலவு நீ நயந்தனை ஆயின் நன்னர் நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப இன்னே பெருதினி முன்னிய வினையே அப்படின்னு அந்த திருமுருகாற்றுப்படையில வரும். நீ என்ன நினைக்கிறியோ அதை இப்போதே நிறைவேறும் அப்படின்னு வரும். அப்ப இப்போதே நிறைவேறும் அப்படின்னா அதுக்கு என்ன படணும்னா சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு. யாருடைய உள்ளம் அந்த சேவடியிலேயே இருக்கிறதோ அந்த உள்ளம் செம்மல் உள்ளம் அப்படின்னு நக்கீரர் சொல்லுவார். அதனாலதான் இந்த பாட்டு முதல்ல எடுத்த உடனே சேவடி அப்படின்னு வந்திருக்குது. அதே மாதிரி கிருத்திகா வந்து ஒரு அருமையான விஷயத்த ஞாபகப்படுத்தினாங்க. முட்டை கோழி முட்டை கோழி முட்டை கோழி இதுதான் தொடர்ந்து வருது அப்படின்னாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்பா முட்டை வாங்கக்கூடாது, முட்டை வாங்கிட்டாலே ஃபெயிலு, முட்டை வாங்கலைன்னா பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அதனால நம்ம வந்து இனிமேலும் முட்டை வாங்காம பாஸ் பண்ணி சிவகதிக்கு போறதுக்கு இந்த பாடல் துணை செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த பாட்டெல்லாம், இந்த பாட்டுக்கு முழுமையா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த திருவம்பாவையில 20வது பாடல். இப்ப மணி 7 ஆயிடுச்சு. அதனால நீங்க வந்து எப்பெல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா திருவம்பாவையில 20வது பாடல் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் அப்படின்னு தொடங்கும். அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கு இன்னும் தெளிவா பொருள் புரியும். நன்றி. நன்றிங்க ஐயா. இப்போ ஓதலாங்கள சரி, அது வேணா பார்த்துக்கலாம். சரி.
உதிக்கின்ற செங்கதிர் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயமென்ன உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. அற்புதம் ஐயா. அது மாதிரி நீங்க திருவடி உதவுவது போல சொன்னீங்களா, ரொம்ப அருமை ஐயா. அற்புதம். நன்றிங்க ஐயா. வேற யாருக்காவது கேள்விகள் இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம் நேரம் கருதி. அனைவருக்கும் நன்றி. இன்று இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. KP சுந்தராம்பாள்